ஹாய் ஹலோ வணக்கம். சஞ்சு டு மிக்கி. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் வந்து கரையக்கந்தியில் நின்று கொண்டிருக்கிறோம். இப்படி கரையக்கந்தி உள்ள அன்பு மனைவியை பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணிட்டாமோன்னு சொல்லி உஸ்பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அன்பு கணவர், பாசக்கார கணவர் வந்து எங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செய்யட்டாம்னு சொல்லி எங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறார். நாங்களும் அவங்களுடைய அன்பான தருணத்தில் இணைஞ்சு கொள்றதை வந்து நாங்களும் சந்தோஷப்படுறோம். கரையக்கந்தி உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயமான மாரியம்மன் கோவிலுக்கு முன்னாடி தான் இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ரைட், ஓகே, வாங்க என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். அக்கா வணக்கம். கிறிஸ்தாந்தின்னு சொல்கிற நீங்களோ? ரைட், ஓகேக்கா. நாங்கள் வந்து விகே சர்ப்ரைஸ் சொல்லி வந்துருக்கிறோம். இன்றைக்கி வந்து உங்களுக்கு எத்தனை வயசு பிறந்தநாள்? இன்றைக்கி 25 வயசு பிறந்தநாள். ஓகேக்கா, நாங்கள் விகே சர்ப்ரைஸ் சார்பாக வந்து உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கொள்கிறோம். முக்கியமாக விஷ் பண்ணிட்டீங்களோ? ஓகே, விஷ் பண்ணுவோம் என்ன? ஓகே, இப்போ மிக்கி மாமா உங்களுக்கு அவர் சின்ன டான்ஸ் ஒன்று தருவார். இப்போ டான்ஸுக்கு பிறகு வந்து நம்ம யார் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸான கிஃப்ட்லாம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேக்கா, ஓகே, யோசிச்சு வைங்க. யார் கெஸ் பண்ணி வைங்க யார் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸான கிஃப்ட்லாம் உங்களுக்கு தந்துருப்பாங்க. சரியோ? ஓகேக்கா, வணக்கம். மீண்டும் விகே சர்ப்ரைஸ் சார்பாக வந்து உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம். இன்றைக்கி வந்து அக்காவோட 25 வயசு பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணிட்டாமன்னு சொல்லி அக்காவில் பாசம் வச்சிருக்கிற சில உறவுகள் வந்து அக்காவுக்கு சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட்லாம் செஞ்சுருக்காங்க. ஸோ யாராக இருக்கும்? ஏதாவது ஐடியாஸ் கெஸிங் இருக்கா உங்களுக்கு? ஹஸ்பண்ட் செஞ்சுருக்கிறதுக்கான ஹஸ்பண்ட் இங்கே நிற்கிறாரோ? வெளிநாட்டில் நிற்கிறாரோ? ஆனாக்கா இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து சர்ப்ரைஸாக கிஃப்ட் ஒன்று வர இல்லை. சிஸ்டர் செஞ்சுருக்கலாம், வாய்ப்பு இருக்கும். சிஸ்டரோட பேர் ஐஸ்வர்யா நிற்கிறாங்களோ? இங்கே இல்லை, வர இல்லையோ? ரைட், ஓகே. இப்போ அவங்க செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி எங்களுக்கும் டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் உங்களோட ஊரில் இருக்கிற ஒரு ஜீவன் தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸான கிஃப்ட்லாம் செஞ்சுருக்கிறாங்க. உங்களோட ரிலேஷன் சொல்லலாம், உங்களோட நெருங்கிய சொந்தங்கள். கேர்ளா போயின்னு சொன்னால் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க, கேர்ள்னு சொன்னாலும் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போ நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் இருக்குது தானேக்கா. நம்ம ஒரு கிஃப்ட்டாக பார்த்துட்டு வந்து அதுக்கு பிறகு நம்ம கண்டுபிடிப்போம். சரியோ? முக்கியமாக அதை கொடுங்க பார்ப்போம். ஓகே, நம்ம அந்த கிஃப்ட்டை பிரித்து பார்ப்போம். இந்த கிஃப்ட் வந்து அந்த கிஃப்ட்டை கொடுக்கக்குள்ளேயே வந்து எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க கஸ்டமர் வந்து இந்த கிஃப்ட் வந்து நீங்கள் ஒரு வந்து கேட்டுருக்கிறீங்க. உங்கள் அன்பு வச்சுருக்கிற ஒரு உறவுகிட்ட வந்து இந்த கிஃப்ட்டை வந்து கேட்டுருக்கிறீங்க. அப்போ யாருன்னு சொல்லி நம்ம இந்த கிஃப்ட்டை பார்த்து முடிய கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறோம் நாங்கள். மாமன தள்ளி நீ தாவணி போட்டுட்டு மச்சினி யாரும் கண்டபோரே இந்த மூஞ்சி நிறைஞ்சு போச்சு நெஞ்சுக்குள்ள. அழகான குட்டி மேக்கப் செட் ஒன்று தந்துருக்காங்க. அதே போல் இன்னும் ஒரு அழகான கிஃப்ட் ஒன்று தந்துருக்காங்க. இப்போ கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யார் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி. யாராக இருக்கும்? யாரை கெஸ் பண்ணுறீங்க? நிறைய பேரை கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ யார் நிறைய அதிக அளவாக கெஸ் பண்ணுறீங்க? இங்கே இருக்கிற ஆள் தானே உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ்க்கெல்லாம் செஞ்சிருவாங்க. மிக்கி மாமா அப்படி தானே வேறு யாரும் செஞ்சுக்க வாய்ப்பு இருக்கோ? உள்நாட்டில் இருக்கிறாங்களா வெளிநாட்டில் இருக்கிறாங்களா? உள்நாட்டில். சத்தியமா? ரைட், ஓகே. அது முக்கியமாக சத்தியம் பண்ணதை பார்த்தாலக்கா அப்போ உள்நாட்டில் இருக்கிறவங்க தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸான கிஃப்ட்டெல்லாம் உங்களுக்கு செஞ்சுருக்காங்க. தெரியல, எதிர்பார்த்தீங்களா அப்படி சர்ப்ரைஸான கிஃப்ட் வரும்னு சொல்லி? மிக்கி மாமா வரும்னு சொல்லி எதிர்பார்த்தீங்களோ? இல்லை. ரைட், எங்களோட வீடியோஸ் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? விகே சர்ப்ரைஸ் டெலிவரி எங்கே பார்த்துருக்கிறீங்க? ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கிறீங்க?
ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்களா? ஓகே, நன்றி. வீக்கு சர்ப்ரைஸ் ஆர்வம் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். ஓகேக்கா, இப்போ வந்து நீங்கள் வந்து இங்கே இருக்கிறவங்களாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், நீங்கள் வந்து உங்களுடைய சிஸ்டர் வந்து ஐஸ்வர்யா செஞ்சுருக்கலாம்னு சொல்லியிருக்கிறீங்களா? ஐஸ்வர்யா இங்கே இல்லை, இங்கே வரையில நான் இங்கே தான் இருக்கிறாங்க. வேறு யாராக இருக்கும் இங்கே இருந்து செய்கிறேன்னு சொன்னாலும் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் கண்டுபிடிக்கிற கஷ்டமாக இருக்குது. ரைட், உங்களால் ஃபைனல் க்ளூ ஒன்று தானே. இது ஒரு ஆள் வந்து ஒரு கேர்ள் ஒரு ஆள் தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அந்த கேர்ள் வந்து கூட நெருங்கிய சொந்தம், நெருங்கிய உறவுன்னு கூட சொல்லலாம், ரொம்ப நெருங்கிய சொந்தம். யாரா இருக்கும்? கஜேந்தினியா இருக்குமோ? கஜேந்தினியா இருக்கும் தங்கச்சோ? தங்கச்சி தங்கச்சி தான். நம்ம கஜேந்திரன் செஞ்சுருக்கலாமா? நீங்களே அவட்ட கேளுங்களேன் பார்ப்போம். கஜேந்திரன் நீங்கள் சர்ப்ரைஸ் கிஃப்ட் செஞ்சுருக்கீங்களோ? இல்லை. ரைட், அப்போ கஜேந்திரன் வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து செய்யலையா? ரைட், ஓகேக்கா. உங்களுக்கு அழகான சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று தந்துருக்காங்க. உங்களுக்கு சாக்லேட் பிடிக்குமாமன்னு சொல்லி அந்த உறவுக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ அப்போ அந்த உறவு எந்த உறவுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம். மிக்கி மாமா அதை கொடுங்க பார்ப்போம். சாக்லேட் எடுக்காமல் கொடுங்க மிக்கி மாமா. வேணாமா? உன்னெதிரில் நான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் உச்சி முதல் பாதம் வரை வீசுது வாசம். தினமும் 1000 முறை பார்த்து முடித்தாலும் இன்னும் பார்த்திட சொல்லி பழுமனம் ஏன் யாரா இருக்கும்? வேறு ஏதாவது கேசிங் இருக்குதா? இந்த 2 உறவு சொல்லியிருக்கிறீங்களா? 2 உறவை தவிர்த்து வேறு யார் இருக்கும்? ஃபாரினில் யார் யார் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்ச உறவுகள்? உங்களுக்கு நெருங்கிய உறவுகள் ஃபாரினில் வேறு யார் யார் இருக்கிறாங்க? அண்ணா இருக்கிறார். அண்ணாட பேர் என்ன பேருக்கா? கோமேந்திரன். ரைட், அண்ணா எங்கே இருக்கிறார்? வெளிநாட்டில் கட்டாரில் இருக்கிறார். அடுத்தது உங்களோட மிஸ்டர் வந்து எங்கே இருக்கிறார்? வேறொரு நாட்டில் இருக்கிறார். ரைட், ஓகேக்கா. அப்போ நாங்கள் இன்னும் ஒரு ஃபைனல் க்ளூ ஒன்று தரேன். இறுதியுமான ஒரு க்ளூ உண்டு. உங்களுக்கு ஒரு போயரால் தான் உங்களுக்கு இந்த கிஃப்ட்லாம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லுவீங்க? ஹஸ்பண்ட் தான் செஞ்சுருக்கலாம். இன்றைக்கு விஷ் பண்ணவர், அவர் விஷ் பண்ணவர். கிஃப்டெல்லாம் தந்துட்டாரா? கிஃப்டெல்லாம் தர இல்லையோ? அங்கே இருக்கிறார். கிஃப்டில் நீங்கள் வாங்கி தரது காசு கூட அனுப்பி இல்லையோ? ஓகேக்கா. ஆனால் அவங்களோட ஹஸ்பண்ட் செஞ்சுருப்பாரான்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு போய் தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸாக வந்து கிஃப்டெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட அண்ணாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையோ? இருக்கலாம். அண்ணாவாகவும் இருக்கலாம், ஹஸ்பண்டாகவும் இருக்கலாம், அக்காவாகவும் இருக்கலாம், தம்பியாகவும் இருக்கலாம். ஃபைனலாக சொல்லுங்கள் பாப்பா யாராக இருக்குன்னு சொல்லி. கண்டுபிடிக்கிற கஷ்டமாக இருக்கா? கஷ்டமாக இருக்குதாக்கா? கஷ்டப்படுறீங்களோ? இல்லை இல்லைனாக்கா. ரைட், ஓகேக்கா. அப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு அழகான சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று இருக்குக்கா. இந்த கிஃப்ட்டை பார்க்கும்பொழுது வந்து இதில் ஏதோ ஒன்று எழுதிருக்கிறாங்க. ஸோ நம்ம என்னென்னு சொல்லி பார்ப்போம். முக்கியமாக அதை கொடுங்க பார்ப்போம். ஓகே, ரைட், ஓகேக்கா. உங்களுக்கு அழகான ஹார்ட் ஒன்று தந்துருக்காங்க. அக்கா ஹார்ட் தரேன்னு சொன்னால் ஓகே. நாங்கள் இன்னும் ஒரு ஃபைனல் க்ளூ ஒன்று தரோம் அக்கா. அந்த உறவு இருக்கிற இப்போ வெளிநாட்டில் இருக்கிற உறவு தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த உறவு இருக்கிற நாட்டில் இப்போ வந்து சரியான பனி பெஞ்சு கொண்டிருக்குதான். ஹஸ்பண்ட் தான் அவர் இருக்கிற இடத்துல பனி பெஞ்சு கொண்டிருக்குதோ இப்போ சொன்னவரா? ரைட், அவர் தான் செஞ்சுருக்கலாம். இன்னும் ஒரு ஆள் இருக்கிறார் இந்த பனி பெய்கிற நாட்டில். யாராக இருக்கும் பேர்? சரியான பணியாம் அவங்களோட இடத்துல. ஸோ இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட இந்த பிறந்தநாளை வந்து செலிப்ரேட் பண்ணட்டாம்னு சொல்லி எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியேக்கா சொல்லியிருந்தாங்க உங்களோட பிறந்தநாளை வந்து செலிப்ரேட் பண்ணட்டாம்னு சொல்லி. ஸோ இப்போ வரக்குள்ளேயும் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு வரக்குள்ளே யாரும் கால் பண்ணியிருந்தவங்களோ சர்ப்ரைஸாக வந்து கிஃப்டெல்லாம் தராங்கன்னு சொல்லி? இல்லை, அவர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாருன்னு எங்கள்கிட்ட சொல்லியிருந்தார். அந்த உறவு உங்களுக்கு சர்ப்ரைஸாக வந்து கிஃப்டெல்லாம் செஞ்ச உறவு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்களான்னு சொன்னாங்க. இல்லை, யாருமே கால் எடுத்து சொல்ல இல்லை. காலையில் வந்து விஷ் பண்ணிட்டு போனாங்களும் யாரும் இல்லை. ரைட், ஓகே. நாங்கள் வந்து பர்த்டேகளை வந்து கஷ்டப்படுத்த விரும்ப இல்லை. உங்களுடைய கணவர், உங்களுடைய அன்பு கணவர் உஸ்பாகிஸ்தானில் இருக்கிற அண்ணாட பேர் என்னக்கா? புவனாகரன். ரைட், புவனாகரன் அண்ணா தான் மனைவியர் 25 வயசு பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணட்டாம். சர்ப்ரைஸாக எதிர்பார்க்கல தானே நீங்கள் சர்ப்ரைஸாக வந்து கிஃப்டெல்லாம் தருவாங்கன்னு சொல்லி? இல்லை, ஹாப்பி தானே அக்கான்னு? ஓகே அக்கா ஹாப்பி. அப்போ வந்து அண்ணா வந்து பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ உங்கள் எங்கே பார்த்து கொண்டிருக்கிறான்னு தெரியல. அண்ணா வந்து இப்போ உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஸோ உங்களுடைய இந்த 25 வயசு பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணட்டாம்னு சொல்லி அழகான நிறைய கிஃப்ட்லாம் தந்திருக்காங்க தானே. ஸோ உங்களுடைய கணவருக்கு வந்து என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க? அன்பு கணவர் வெளிநாட்டில் இருக்கிறார், கடல் கடந்து இருக்கிறார். தேங்க்யூ. டக்குன்னு வாங்க. வேறு ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கிறீங்களோ? ஸோ அவர் பார்த்து கொண்டு இருக்கிறாருன்னு வைங்களேன். நீங்கள் வேறு ஏதாவது சொல்லியிருக்கா? ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரைட், ஓகே. அப்படியே பார்த்துட்டு மிஸ்ஸி சொல்லுங்கள் பாப்பா, அவர் பார்த்து கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு.
ரைட் ஓகேக்கா. நாங்கள் மீண்டும் பிகே சர்ப்ரைஸ் சார்பாக வந்து அக்காக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி வந்து அக்காட 25 வயசு பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணிட்டோம்னு சொல்லி உங்களுடைய அன்பு கணவர் தான் உஸ்பாகிஸ்தானில் இருந்து கொண்டு உங்களுக்கு வந்து இந்த சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட்லாம் செஞ்சிருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு கிழமைக்கு முன்னாடியே சொல்லிட்டார் வந்து யார்கிட்டையும் சொல்ல இல்லையா, அவர் வீட்டை வந்து யார்கிட்டையும் சொல்ல இல்லையா, ரிலேஷன்கிட்டையும் சொல்ல இல்லையா, சர்ப்ரைஸாக போய் இறங்கிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். காலையில் வந்து நாங்கள் வாரத்துக்கான ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஸோ சில இடர்கள் காரணமாக காலையில் எங்களுக்கு வந்து கொள்ள முடியாமல் போயிட்டு அப்போ ஈவினிங் சொல்லியிருந்தோம். கட்டாயம் எங்களோட வைஃப் வந்து வீட்டை தான் நிற்பாவோ, வேறு எங்கேயும் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தார். ஓகேக்கா ஓகே. நாங்கள் மீண்டும் விகே சர்ப்ரைஸ் சார்பாக வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விக்கி மாமா இப்போ உங்களுக்கு அவர் டான்ஸ் ஒன்று தருவோம், நம்ம டான்ஸ் ஆடிட்டு வந்து கேக் கட் பண்ணுவோம். ஓகேவா விக்கி மாமா? மனசுக்குள் வந்த காதலிக்க கைடு இல்ல சொல்லி தர வாவாத்தி சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளி தர வாவாத்தி ஏ உசுறு ஓ உசுரா தார கை மாத்தி. நான் கால் பண்றவன போய் மூஞ்ச கழுவி பொட்டு வச்சுட்டு வந்துட்டு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சுன்னு சொல்லு, பிடிக்கலாம் பிடிச்சுன்னு சொல்லு. என்னப்போ பேசிட வேணாம் உன் கண்ணே பேசுதடி, கொஞ்சமாக பார்த்தா மழை சாரல் வீசுதடி. நான் என்ன நடந்தா கண்ணு ஓ முகமே கேக்குதடி, அடி தொலைவில் இருந்தாதானே பெருங்காதல் கூடுதடி.